தமிழ் மக்களுக்கு வணக்கம். எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? இந்த கேடுகெட்ட ஸ்டாலின் ஆட்சியில நம்மலாம் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. ஆனா, அந்த கும்பல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எது? இந்த கொத்தடிமைகள் கும்பல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத பாருங்க, இந்த வீடியோவ பாருங்க. கலைஞரின் வழியில் உதயநிதி ஸ்டாலின் இந்தி திணிப்பை எதிர்ப்பவர், தமிழ் மொழியை வளர்ப்பவர், ஓய்வின்றி உழைப்பவர், துயரத்தை துடைப்பவர். இவர் உழைப்பை தினம் தினம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள். பாத்தீங்களா? சூப்பர் டான்ஸ்ல. இல்ல எனக்கு என்ன இந்த கொத்தடிமைகளுக்கு சொல்ல வேண்டியது அறிவுரைன்னா, ஏன்னா ஐடியா இல்லாத கொத்தடிமைங்களா இருக்கீங்களே! நீங்க கமலஹாசனே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு போய் காச குடுத்து வரவழைச்சு அவன பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு, கமலஹாசனே கூப்பிட்டா வெட்டியா தானே உட்காந்துருக்காப்புல. வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாப்புல. இதுக்கு எதுக்குடா ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு காச குடுத்து வரவழைச்சீங்க? அந்த ஆள் வேற எங்கேருந்து பைக்க திருட்டு வந்தான்னு தெரியல. அந்த பைக்ல வேற வராரு பாருங்க. சரியா? இதுதான் இவர்களுடைய உலகமே தனி. இங்க தமிழ்நாட்டுல மக்கள் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அவர்கள் எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆனா இவங்களுக்கு என்ன? அத பத்தியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. இவர்களுடைய உலகமே தனி. ஆனா, தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தேர்தல் வரவிருக்கின்ற இந்த சூழல்ல, மக்கள் இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்கள்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் 2 மாசம் கூட சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ள 25 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துரும். தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சுனாக்கா, கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது வந்துரும். அப்போ தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் அப்படின்றது அமலுக்கு வந்துரும். அதை பற்றி கூட கிஞ்சிற்றும் கவலையே இல்லாம அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதற்கு சிறந்த உதாரணம் தான் ஏற்கனவே நான் காணொளியில் சொன்னது. திரும்பவும் வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போறாங்கங்க. பத்திரிகையாளர் சங்கம் வாய் திறக்கலைங்க இது வரைக்கும். ஊடகவியாளர்களை, இந்த நியூஸ் தமிழ் அப்படின்ற அந்த சேனலுடைய ஊடகவியாளர்களை இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டாங்க. கரூர்ல அங்க நடக்கக்கூடிய அந்த மணல் அள்ளுறது, கனிம வளங்களை அள்ளுவது அப்படின்றத கேள்வி கேட்டாங்க. அதை படப்பிடிப்பதற்காக சென்றார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை கடத்தி சென்று போய் பழனி அப்படின்ற அந்த எம்எல்ஏ அவன் மிரட்டுறாங்க. ஏண்டா பொறுக்கி ராஸ்கல், எப்படிடா நீ மிரட்டு வைங்கள அப்படின்னு ஊடகவியாளர்கள் கேட்கணும். சரி, அப்படி கூட கேட்க வேண்டாம். இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டாமா? ஒரு எம்எல்ஏ கடத்திட்டு போய் உட்கார வைக்கிறான் அப்படின்றத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவே வடக்குல எங்கேயாவது, வட இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருந்தா எவ்வளவு பெரிய கூப்பாடு போட்டிருப்பாங்க. ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. ஆச்சா போச்சான்னு. இங்க அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, மக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கணும் என்ன? நீங்க உங்க கடமையை செய்யல. உங்க கடமையை செய்யணும்னு நினைக்கிற நபர்களை கூட அவர்கள் செய்ய விடமாட்டார்கள் என்கிற நிலையில, இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகையாளர்கள், மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ பாருங்க, தென்காசியில பார்த்தீங்கன்னாக்க, அந்த சதன் திருமலைக்குமார் என்கிற மதிமுககாரர், அவரு திமுக சின்னத்தில ஜெயிச்சவரு. அவரும் இன்னொரு எம்எல்ஏவும் 2 பேரும் திமுக எம்எல்ஏக்கள் அங்க போறாங்க. 4 1/2 ஆண்டுகளாக எங்கே சென்றீர்கள்? இப்ப நாங்க எங்களுடைய முயற்சியில நாங்க அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி விட்டோம் என்கிற நிலையில நீங்க எதுக்கு வந்தீங்க இங்க? திரும்பி போங்க அப்படின்னு சொல்ற காணொளிய பாருங்க. அவங்க ஐயா தொகுதிக்கு நிதி கொடுக்கட்டும், அவங்க நிதி எங்க கொடுத்தாங்களோ அங்க திறக்கட்டும். எவனா பைத்தியாரங்க பெண்டிங் கட்டி வச்சிருப்பா, அவங்க நோகாம தந்து போவாங்களா? இல்ல, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவர் இதுவரைக்கும் 5 வருஷம் ஆச்சு நிதி கொடுத்திருக்காரா? பண்டுல வாங்கி கட்டி வச்சு நீங்க நோகாம இருக்கிறீங்களா? அன்னைக்கு மரியாதை கொடுத்து உங்களை கூப்பிட்டோம், அடிக்கல் நாட்ட கூப்பிட்டா இல்லையா? இன்னைக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டோம் இல்ல அடிக்கல் நாட்ட? கடைசி நேரத்துல சொல்லி ஊருக்காரங்க அத்தனை பேர் முன்னாடி நான் அன்னைக்கு அசிங்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் இதுதான் வரவேற்பு இவர்களுக்கு. 4 1/2 ஆண்டுகளாக என்ன கிழித்தீர்கள் அப்படின்ற கேள்வியை போற இடமெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா? திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்பொழுதும்
ஆட்சியில் அமர்ந்து இருக்கும் பொழுது சந்திக்கின்ற தேர்தல், அதாவது அவர்கள் ஆட்சியில் இருந்து சந்திக்கிறாங்கல்ல தேர்தலில், அந்த தேர்தல்களில் எந்த தேர்தலிலும் அவர்கள் 50 சீட்டை கூட தொட்டது கிடையாது. உதாரணத்திற்கு 71ல் அசுர பலத்துடன் வந்து அமர்ந்த கருணாநிதி 77 தேர்தல், ஏன்னா எமர்ஜென்சிக்கு அப்புறம் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க 48 இடத்துல தான் ஜெயித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 91ல் 89ல் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டு 91ல் தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இடங்களில் தான் ஜெயித்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2001 அந்த தேர்தலில் 27 இடங்களோ என்னமோ தான் ஜெயித்தார். அதற்கப்புறம் 2006ல் 2011 சூப்பர் ஆட்சி ஒன்று நடத்தினாங்க பாருங்கள், ஆட்சின்ற பேரில். அது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 23 இடங்கள் தான் ஜெயித்தார்கள். இப்போ அதையெல்லாம் விட சூப்பரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் மோகரமாக இருக்க அந்த ஆட்சி. அந்த ஆட்சி இப்போ பார்த்தீங்கன்னாக்க 17 சீட்டுகள் தாண்டுறாங்களான்றதை பார்ப்போம். 50 வரைக்கும் போக வேண்டாம், 50 வேண்டாம், 15 தாண்டுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி தான் இருக்கிறது இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை. இதற்கு இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவே சாட்சி. ஆனால் இவ்வளவு நடந்த பின்னரும் எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது நம்ம பொம்மை முதலமைச்சர் தான். இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. 5 ஆண்டுகளாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று கிடையாது, 5 ஆண்டுகளாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மட்டுமே செய்து வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மோட்டார் வைத்த சைக்கிளில் போவதும், இந்த ஜிகினா வேலை காட்டுவதும், இதை மட்டுமே முழு நேரமாக இந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னாக்க கஜகோல் பாண்டியன் மாதிரி ஒரு மந்திரகோல் ஒன்று கையில் எடுத்துக்க வேண்டியது, நகர்வலம் போக வேண்டியது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது செய்திருக்கிறாரா இந்த முதலமைச்சர் என்றால் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டாச்சு. இப்போ இந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் போட்டிங்களே அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டால் அவரை தனிப்பட்ட விதத்தில் வசைப்பாடுவது, தனிப்பட்ட விதத்தில் கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, இதுதான் இவர்கள் பதிலாக சொல்வது. ஒரு பக்கம் அமைச்சர் அந்த வளர்ந்து கேட்டவன் இருக்கான் பாருங்கள், அவனை வெள்ளை அறிக்கை எங்கடான்னு கேட்டால் என்னென்ன தொழில் முதலீடு வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கைன்னு கேட்டால் வெள்ளை பேப்பரத்துக்கு அமிச்சு தான் வெள்ளை அறிக்கைன்றான். சரியா? அதற்கு ஒருபடி மேலே போய் முதலமைச்சரை இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு, என்ன நீ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இல்லை இந்த அரசாங்கத்தின் மீது நியாயமான விமர்சனங்கள் வைத்தா அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எகத்தாளமாக ரொம்ப மட்டமாக ஒரு பதில், அதாவது தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் செய்து ஒரு பதில், நேரடி பதிலே இல்லை. யாரையும் சந்திக்கிறதும் கிடையாது. இப்போ என்டிடிவியோடைய அந்த பத்திரிகையாளர் இது வந்து பாருங்க, கன்வென்ஷன் மாதிரி ஒன்று நடந்துச்சு பாருங்கள், அதில் அப்பனும் பிள்ளையும் வந்தாங்க. வந்து உட்கார்ந்து யாருடைய கேள்வியும் எதுவும் எடுத்துக்கல. சரி, நான் கூட நினச்சேன், சரி கேள்விகள் கேட்க போகிறாங்க, மாதிரி கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்வார் போல இருக்குன்னா, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. நேராக அப்போ வந்தால் ஒரு 10 நிமிஷம் வாசிச்சாப்புல கிளம்பியாச்சு. ஃபுல்லாக வந்தால் அவன் நிற்கிறான், ஒரு 15 நிமிஷம் எழுதி கொடுத்ததை படித்தான், அவன் பாட்டுக்கு போயிட்டான் 2 பேரும். அப்போ இந்த எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு எதுக்கு நீ வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டருக்கு வர, அப்புறம் எதுக்கு நீ அங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க? அதே எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார். 30 நிமிடங்கள் சரமாரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். இதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை, ஆட்சி நடத்தவும் தெரியல, ஆனால் நாங்கள் விமர்சனத்தை வைத்தால் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு கூட உன்னால் முடியல என்பதற்காக தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுற, அப்போது உனக்கு ஒம்பாணியிலே பதில் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதையும் பாருங்க. சாய் அவர்களே, நான் வலிமையா இருக்கிறோம், நல்லா புரியும், நான் வலிமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பலு அது யாரு கேட்டாங்களா? பலு தூக்குறா, எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்க. இல்லைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னது நியாயம் தானே. நீ வந்து அரசியல் ரீதியாக பேசினா உனக்கு அரசியல் ரீதியாக பதில் கிடைக்கும், கருத்தியல் ரீதியாக பேசினா கருத்தியல் ரீதியாக உனக்கு பதில் கிடைக்கும். விமர்சனங்கள், அவருடைய ஆட்சியை குறித்து விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? இல்லை, நீ விமர்சனம் வெய்யே, ஆனால் அந்த விமர்சனம் நியாயமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். விமர்சனத்தை நான் 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறேன், நீ 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாய், நீ என்ன கிழிச்ச அப்படின்றத நான் விமர்சனமாக வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. அதே மாதிரி ஏன் ஆட்சியில் என்ன குறை இருக்கோ அதை சொல்லு. அதை விட்டுவிட்டு
நீ தனிப்பட்ட விதத்தில் பேசினா அப்புறம் நாங்களும் பேச இறங்கினோம்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்றாரு. நியாயமான கூற்று தானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த பொம்மை ஆட்சி 2 மாதம் தேர்தலுக்கு இருந்தா என்ன, 1 மாதம் தேர்தலுக்கு இருந்தா என்ன, 2 வருஷம் இருந்தா என்ன, 3 வருஷம் இருந்தா என்ன, இவர்கள் தனி உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த உலகத்திலேயே அவர்கள் சஞ்சரிக்கட்டும். ஏன்னா 5 ஆண்டுகள் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டோம். இன்னும் 2 மாதம் தான். அந்த 2 மாசத்துல இதை துடைத்து எரிந்து விடுவோம் அப்படின்றதற்கு இதையெல்லாம் சான்றுகளாக வைத்து, உங்கள் முன்னாலேயே வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.